فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى பாபர் மசூதி வழக்கின் சட்டவிரோத தீர்ப்பை கண்டித்தும் இவ்வழக்கை தானாக முன்வந்து உச்சநீதிமன்றம் மறு விசாரணைக்கு உட்படுத்த வலியுறுத்தியும் மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம்
இப்பொழுது தமிழ்நாடு தொழில்நுட்பத்துடைய நிறுவன தலைவர் மோடி செயலாளர் அவர்கள் கலந்துரையாடுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த கண்டன பேரணியையும் ஆர்ப்பாட்டத்தையும் நாம் அறிவித்தோமோ அந்த நோக்கம் நாம் எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த முறையிலே நிறைவேறியிருக்கிறது. யாருடைய காதுகளுக்கு இது எட்ட வேண்டுமோ அவனுடைய காதுகளுக்கு சரியான முறையில் இந்த செய்தி சென்றடைந்து விட்டது. பள்ளிவாசல் பிரச்சனையை பொறுத்தவரை முஸ்லிம்கள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நாம் நிரூபித்திருக்கிறோம். இந்த நேரத்திலே காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் மீடியா உலக நண்பர்களுக்கும் பொதுவாக மத்திய மாநில அரசுகளுக்கும் நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே அரசியல்வாதிகள் மக்களை காக்கின்ற ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்முடைய நாட்டின் சட்டத்தின்படி எந்த ஒரு பணியையும் செய்யாமல் ஓட்டின் அடிப்படையில் தான் எல்லா விதமான பணிகளையும் செய்து வருகிறார்கள். அரசியல்வாதிகளினால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது காவல்துறையிலே வருவாய்த்துறையிலே நம்முடைய நியாயத்தை முறையிடுகிறோம். அவர்களும் கூட சரியாக செய்ய நினைத்தாலும் அவர்களுக்கு மேலே ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்பந்தம் இருக்கிறது. ஆளுங்கட்சியினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அவர்களால் நீதி வழங்க முடியாவிட்டால் கூட மன்னித்துவிட முடியும். ஆனால் நீதித்துறை இருக்கிறத அதுக்கு மேல எந்த நிர்பந்தமும் கிடையாது. அரசியல்வாதிகளால் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டால், அதிகாரிகளால் பிரச்சனை ஏற்பட்டால், அரசு எந்திரங்களால் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நியாயம் கேட்பதற்காக நம்ம கடைசியாக சந்திக்க இருக்கிற இடம் தான் நீதிமன்றம். அந்த நீதிமன்றங்களை அரசியல்வாதிகள் விரட்ட முடியாது, அதிகாரிகள் விரட்ட முடியாது. முதல்வரை ஆனாலும் பிரதமரை ஆனாலும் நிறுத்தி விசாரிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகளாக இருந்தாலும் அந்த கைகட்டி சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. பாபர் மசூதியை 1992 இடித்தார்களே, நம்ம ஏன் மௌனமாக இருந்தோம்? இவர்கள் இடித்தாலும் அரசாங்கம் இதற்கு துணை போனாலும் நம்ம நாட்டில் ஒரு அழகான அரசியல் சாசனம் இருக்கிறது, நம்ம நாட்டில் அழகான சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை காப்பாற்றக்கூடிய இடத்திலே நீதிமன்றங்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் தண்டிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இடிக்கப்படும் பொழுது கூட பொறுமை காட்டும். இத்தனை ஆண்டுகளாக பொறுமை காட்ட என்ன காரணம்? நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான அக்கிரமங்களுக்கு துணை போகாது, நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தரும், அவர்களை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது என்று நம்ம நம்புறோம். அதை பல சந்தர்ப்பங்கள்ல நீதிமன்றங்கள் நிரூபித்து இருக்கிறார்கள். இன்றைக்கு 2G என்று சொல்லக்கூடிய அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்த ஊழல் குறித்து பாராளுமன்றமும் அரசாங்கமும் மெத்தனமாக இருந்த நேரத்தில் நீதிமன்றம் தலையிட முடிகிறதா இல்லையா? பிரதமரை கண்டிக்க முடிகிறதா இல்லையா? கபில் சிபல் மத்திய மந்திரி கண்டிக்க முடிகிறதா இல்லையா? சிபிஐக்கு உத்தரவு போட முடிகிறதா இல்லையா? அப்ப எல்லாரையும் கண்டிக்கக்கூடிய உத்தரவு போடக்கூடிய இடத்தில் நீதிபதிகள் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் பாபர் மசூதி விஷயத்திலே நமக்கு நீதி வழங்குவார்கள், நிச்சயமாக சட்டத்தின்படி தீர்ப்பு அளிப்பார்கள், அப்போதாவது நமக்கு அந்த பழிவாசல் கிடைத்துவிடும் என்று நம்ம மௌனமாக இருந்த காரணம் என்ன? நீதித்துறையின் மேல் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் இந்த 3 பாவிகளும் நீதித்துறைக்கு தகுதி இல்லாத காவியை உள்ளே வைத்துக் கொண்டு வெளியே கருப்பை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 நீதிபதிகளும் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு, இந்தியாவுடைய உரிமையியல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு, தன்னிச்சையாக மனோ இச்சைப்படி மதவெறியின் அடிப்படையில் இப்படி ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இது என்ன தீர்ப்பு? பாபர் மசூதி யாருக்கு சொந்தம் என்ற வழக்கிலே நீ நீதிபதியாக இருந்தால் என்ன தீர்ப்பு அளிக்க வேண்டும்? யாருடைய பெயரில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும், யாரிடத்திலே பட்டாளி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும், யாரிடத்திலே பட்டாளி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும், யார் இவ்வளவு காலமாக நிர்வாகம் செய்தார்கள் என்று பார்க்க வேண்டும், யார் நிலவரி கட்டினார்கள், யார் மின்சாரத்தை கட்டணம்
சட்டப்படி எதையெல்லாம் பார்க்க வேண்டுமோ அதையெல்லாம் பார்க்காமல் 60 ஆண்டு காலம் இழுத்தடித்து 1949 போடப்பட்ட வழக்கை 60 ஆண்டுகள் இழுத்தடித்து பள்ளி வாசல் இடிக்கிற வரைக்கும் இழுத்தடித்து இடித்த பிறகு கூட கண்டிக்காமல் மேலும் 20 ஆண்டுகள் இழுத்தடித்து இப்போது இந்த அநியாய தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு மேல யாரை நம்புவது? கடைசியாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களே அநியாயம் நினைக்குமேயானால் இந்த நாடு என்ன கதிக்கு ஆளாகும்? நாட்டு மக்கள் நீதிமன்றத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையின் காரணமாகத்தான் அனைத்தையும் பொறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் செய்கிற அத்துமீறலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகளுடைய அத்துமீறலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நீதிமன்றத்தில் போய் நமக்கு நியாயம் கிடைக்கும், அங்கு வைத்து நாம் கண்டித்துக் கொள்வோம். இந்த நம்பிக்கையில் தான் தேசத்துடைய கட்டுக்கோப்பை மிஞ்சி இருக்கிறது. இந்த நம்பிக்கை மட்டும் இல்லை என்று சொன்னால் நீதிபதிகளை நம்ப முடியாது என்ற நிலை மக்களுக்கு ஏற்பட்டால் முதல்ல எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இப்படி எல்லோருக்கும் ஏற்படுமையானால் அப்புறம் நாளே இருக்காது. மக்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கையே நீதிமன்றம் தான். அப்ப அலகாபாத்ல உயர் நீதிமன்றம் எவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தினுடைய தலைமை பீடம், அவர்கள் எவ்வளவு நேர்மையாக எவ்வளவு நீதியாக இந்த தீர்ப்பை அணியிருக்க வேண்டும். நீதிபதிகள் சொல்கிறார்கள், இந்த இடத்துல ராமர் பிறந்தார், எந்த இடத்துல பள்ளிவாசல்ல எந்த இடத்துல மிகராம் இருக்குமோ, எந்த இடத்துல டூம் மெனாரா இருக்குமோ அந்த பற்றிப்போற இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்று நீதிபதிகள் சொல்கிறார்கள். இது நீதிபதிகளுடைய வேலையா? நீதிபதிகளுடைய அதிகாரத்தில் உள்ளதா? ஒரு இடம் யாருக்கு சொந்தம் என்று தீர்மானிப்பதற்கு அவர் எங்கே பிறந்தார்னு பார்க்கணுமா? அப்ப சட்டத்தில் அப்படி என்று சொல்லப்படாவிட்டால் கூட அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? முஸ்லிம்கள் ஏமாளிகள், 49 இழுத்து பூட்டணும், அப்போ சும்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் திறந்து விட்டோம் வழிபாட்டுக்கு, அப்போ சும்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் 92